2027ல 10 கிராம் கோல்டு ரேட்டு 10,000 ரூபாயா இருந்துச்சு. இப்போ 2025ல 10 கிராம் கோல்டு ரேட்டு கிட்டத்தட்ட 90,000 இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா 800% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே இது 2007ல நீங்க பேங்க்ல பிக்சட் டெபாசிட்ல ஒரு 10,000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா அது 2027ல 40,000 ரூபாய் இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 300% அதிகமாயிருக்கும். பேங்க் பிக்சட் டெபாசிட்டை விட கோல்டு வந்து உங்களுக்கு 2.65% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதிகமான மடங்கு அதிகமா பணத்தை கொடுத்துருக்கும். ஆனா இதே இது இனி உள்ள காலங்கள்ல பிக்சட் டெபாசிட்டோட கோல்டு அதிகமா கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1961ல கோல்டு வந்து 120 ரூபாய், அது 1964ல 60 ரூபாய்க்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 50% கீழே விழுந்துச்சு. அதே போல 2027 வரைக்கும் கோல்டு ஏறிட்டே போகும். 2027ல இருந்து 2030க்கு அப்புறமும் கோல்டு ரேட் ஒரு சரிவை சந்திக்கலாம். அந்த சரிவு வந்து 20%ல இருந்து 50% வரைக்கும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இது ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம மொத்த பணத்தையும் கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டே கிடையாது, அது வந்து ஒரு அசெட். கடந்த ஒரு 20 வருஷமா நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்த கோல்டு, அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை, நம்மளுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. இனி உள்ள காலங்களில் கொடுக்குமாங்கிறது சந்தேகம். இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குமாங்கிறது சந்தேகம். ஆனால் ஒரு பிக்சட் டெபாசிட் பொறுத்தளவுல கோல்டு ஈக்குவலா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.